திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும். நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நால்வர் திருவடிகளை வணங்கி இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது 12ஆம் திருமுறை பெரிய புராணம். இந்த 12ஆம் திருமுறையில் சுந்தரமூர்த்தி நாயனார் இரண்டாவது வரலாறாக வருது. சேக்கிழயன் பெருமான் அருளி செய்த பெரிய புராணம். இந்த சேக்கிழார் அருளிய பெரிய திருத்தொண்டர் புராணத்தை வியாக்கியான வித்தகர் பெரிய புராண விரிவுரையாளர் புலவர் எஸ் சந்தர் எம்ஏ அப்படின்றவர் கொடுத்த உரைநடையை தான் நம்ம இப்போ படிச்சுக்கிட்டு வரோம். இது வரைக்கும் சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாரூருக்கு வந்திருக்காரு. திருவாரூரில் வந்து பறவை நாச்சியாரை பார்க்குறாரு. அந்த இடத்துல நம்ம விட்டோம். இப்போ நம்ம தொடர்ந்து படிப்போம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். ஏன்னா எங்களை மாதிரி இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு போடுற பதிவு. உங்களுடைய நல்ல ஆதரவுனால மென்மேலும் உயரணும். திருச்சிற்றம்பலம். அந்த ஊரில் பறவை நாச்சியார் அந்த அம்மா இருக்கிறத வர்ணிக்கிறாங்க. இப்போ அந்த அம்மாவுடைய பகுதி தான் வருது. சுந்தரர் திருவாரூருக்கு வருவதற்கு முன்பாக கமலியார் திருவாரூரில் பதியிலார் குளத்தில் அவதரித்தார். அவர் கையிலையில் உமையம்மைக்கு தொண்டு செய்தவர். திருவாரூரில் பறவையார் என்னும் பெயருடன் வாழ்ந்து வந்தார். பறவையார் இளமையை உடைய பெண்மானோ, பூவின் இளைய அரும்போ, தேனின் முதிராத இளம் பதமோ, இளம் பவளக் கொடியோ, சந்திரனின் இளம் கொழுந்தோ, மன்மதனின் கையில் இருக்கும் வில்லோ என்று அவரது அழகை உலகத்தார் எண்ணி வியந்தனர். சென்ற வாரம் இதோட விட்டோம். இப்போ மீதியை படிப்போம். அவர் ஒரு நாள் தோழியர் சூழ திருவாரூர் பெருமானை வணங்க கோயிலுக்கு சென்றார். அங்கு சுந்தரர் வந்தார். கையிலையில் சிவபெருமான் கொடுத்த சாபம் பயன் தந்தது. சுந்தரர் பறவையாரை கண்டார். பறவையாரை கண்ட அவர், இவர் கற்பகத்தின் பூங்கொம்போ, காமனுடைய பெருவாழ்வோ, புண்ணியத்தின் புண்ணியமோ, பூங்கொடியோ, அற்புதமோ, இவள் சிவன் அருளோ என்று வியந்தார். அந்த அம்மாவோடைய அழகை பார்த்து அப்படி பூரிக்கிறாரு, வர்ணிக்கிறாரு மனசுக்குள்ள. பறவையாருக்கும் சுந்தரருக்கும் இடையே மன்மதன் மலர் அம்பு தொடுத்து நின்றான். சிவபெருமானுடைய திருவருள் இல்லையா, மன்மதன் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் காதலை வர வைக்கிறார். பறவையாரும் சுந்தரரை பார்த்து, என் முன்பு தோன்றும் இவர் முருகப்பெருமானோ, ஒப்பில்லாத மன்மதனோ, சிவபெருமானின் உண்மையான அருளை பெற்றவனோ என்று வியந்து நின்றார். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்த உடனே மனம் பொருந்திடுச்சுன்னா அவங்க தான் அழகாக தெரிவாங்க. ரெண்டு பேரும் பார்த்துட்டாங்க. ரெண்டு பேரும் அப்படி வியந்து போகிறாங்க. இவரை பற்றி அவங்களும், அவங்கள பற்றி இவரும், ரெண்டு பேரும் அப்படி வியந்திருக்காங்க. என் உள்ளம் கவர்ந்த இந்த மங்கை யார் அப்படின்னு சுந்தரர் நினைக்கிறாரு. சுந்தரர் அருகில் இருப்பவர்களிடம் வினவினார். இவர் பறவையார் என்னும் பெயரை உடையவர். தெய்வத்தன்மை உடையவர்கள் கூட இந்த நங்கையை அடைய இயலாது என்று அருகில் உள்ளவர்கள் பெயரையும் பறவையாரது பெருமையையும் எடுத்து கூறினார். எப்பா, இந்த அம்மா வந்து பறவையாருன்றவங்க, இவங்க பேர் தெய்வத்தன்மை இருக்கிறவங்க கூட இவங்க கிட்ட நெருங்க முடியாது, அப்படி ஒரு அந்த அம்மா அப்படின்ட்டு அவங்களுடைய பெருமையை சொல்கிறாரு.
இவள் அழகில் ஈடுபட்ட என் விருப்பம் 7 கடலுக்கு சமமானது என்று கூறிக்கொண்டே திருவாரூர் பெருமானை வணங்க சுந்தரர் புறப்பட்டார். 7 கடலுக்கு சமமான அளவு அவர் அழகு, இவளுடைய அழகு அப்படி அவர் நினச்சி விரும்புகிறாராம். என்னுடைய விருப்பம் அந்த அளவு, அவ்வளோ 7 கடலுக்கு சமமாக அவ்வளோ விஸ்தாரமான அன்பை வச்சுட்டாராம். எப்படி பாருங்க, அவ்வளோ பெரிய காதல் கொண்டாராம். நம்மளால் இவ்வளோ விவரித்து சொல்ல முடியும். இறைவனை வணங்க போகிறாரு. பறவையார் பெருமானை வணங்கி கோயிலின் வேறு வழியில் வெளியே போய்விட்டார். சுந்தரர் இறைவன் அடிகளை வணங்கி புறப்பட்டார். அவருடைய கண்கள் பறவையாரை தேடின. சிவபெருமானின் திருவடிகளையே நம்புபவன் நான், அவையன்றி வேறு அறியாத என்னை நடுக்கம் வருமாறு செய்த பறவை எந்த வழியில் சென்றார் என்று எண்ணி ஏங்கினார். சிவபெருமானையே நினச்சி வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கிற என்ன பின்னாடி போக வச்சுட்டாரு, இந்த பொண்ணு எந்த பக்கம் போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு மனசு கடந்து தவிக்கிறார். மாலை நேரம் வந்து இருள் சூழ்ந்தது. சந்திரன் ஒளி திருநீற்றின் ஒளி போன்று எழுந்தது. ஆம்பல் மலர்கள் மலர்ந்தன. சுந்தரர் உள்ளம் பறவையாரையே எண்ணி மயங்கியது. பறவையாரும் தம் மாளிகையை அடைந்தார். தாம் கண்ட சுந்தரரை பற்றி தம் தோழிகளை வினவினார். அவர்கள் பறவையாரிடம் வழக்கினால் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட சுந்தரர் அவர் சைவ முதல் தொண்டர், சைவத்துக்கு அவர் முதல் தொண்டர்ப்பா அப்படின்னு சொல்லி தோழிங்கள்லாம் அந்த அம்மா கிட்ட சொல்கிறாங்க. இவரை தடுத்தாட்கொண்டு கூப்பிட்டு வந்தார் சிவபெருமான், சிவபெருமானுடைய அன்பை பெற்றவர் அப்படின்ட்டு சுந்தரரை பற்றி பறவையார்கிட்ட சுந்தரர் எப்படி தவிக்கிறாரோ அந்த அம்மாவும் அதே மாதிரி கேட்குறாங்க. சைவத்துக்கே இவர் தான் முதல் தொண்டர், தம்பிரான் தோழராக விளங்குபவர் என்று சுந்தரரை பற்றி கூறினர். சுந்தரர் மீது எல்லையில்லா காதல் கொண்ட பறவையார் காதல் உணர்வு எல்லையை கடக்க பூம்படுக்கையில் விழுந்தார். பெருமானை எண்ணி புலம்பினார். சுந்தரர் பறவையார் ஆகிய இருவருடைய காம பெரு நோயை நீக்க பெருமான் திருவுள்ளம் கொண்டார். இவங்களுடைய காதலை பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் அருள்பாலிக்கிறார். அவர் தானே இவங்க 2 பேருக்கு முடிச்சு போட்டவர். திருவாரூர் அடியார்களின் கனவில் எழுந்தருளி பரமன், எம் அடியார்களே, நாளையே சுந்தரருக்கும் பறவையாருக்கும் திருமணத்தை செய்து வையுங்கள் என்று கூறி அருளினார். சுந்தரர் கனவில் தோன்றி பறவையாரை உமக்கு தலைவியாக தந்தோம், அவளை அடியார்கள் உமக்கு திருமணம் செய்து வைப்பார்கள் என்று சொல்லி அருளினார். பறவையார் கனவிலும் எழுந்தருளி நம்பி ஆரூரருக்கும் உனக்கும் நாளையே திருமணம் நிகழும் என்று கூறினார் தியாகேச பெருமான். பாருங்க, தகவல் தொடர்பு மையமெல்லாம் அப்பா கிட்ட தான் இருக்கு. அடியார்கள்கிட்டையும் போய் முகூர்த்தம் வைங்க நாளைக்கே அப்படின்னு சொல்லிட்டாரு. சுந்தரா நீ போய் அவளுக்கு தாலி கட்டுன்னு சுந்தரர்கிட்டையும் சொல்லிட்டாரு. பறவை நாச்சியாரையும் போய் சொல்லிட்டாரு, ஏம்மா உனக்கு நாளைக்கு திருமணம் ஏற்பாடு பண்ணிக்கிறோமா, சுந்தரம் தான் உனக்கு மாப்பிள்ளையாக வராரு அப்படின்னு சொல்லிட்டாரு. 2 பேருக்கும் திருமணம் நிகழும் அப்படின்ட்டு பொழுது விடிந்தது. திருவாரூர் அடியார்கள் அனைவரும் கூடி பறவையாருக்கும் சுந்தரருக்கும் இறைவன் கட்டளைப்படி திருமணத்தை செய்து வைத்தனர். இருவரும் எல்லையில்லாமல் இன்பத்தை அனுபவித்து அறவழியில் வாழ்ந்து வந்தனர். திருப்பதிகங்கள் பலவற்றை சுந்தரர் பாடினார். ஒரு நாள் சுந்தரர் பூங்கோயிலை அடைந்து திருவாரூர் பெருமானை வணங்கும் பெரும் விருப்பம் கொண்டார். மார்பில் சந்தனமும் கையில் பொற்கோலும் செவிகளில் கவச குண்டலங்களும் அசையும் பூணூலும் நெற்றியில் திருநீரும் கொண்டு திருவாரூர் திருவீதியை சுந்தரர் அடைந்தார். எப்படி ஒரு அழகு பாருங்க. இதையெல்லாம் சொல்லும்போது இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ஒரு அழகான ஆடை அலங்காரத்தை சொல்றார் பாருங்க. சுந்தரர் எப்படி பாருங்க. ஆண்களும் பெண்களுமாக வீதியில் நின்று சுந்தரரை பார்த்து
சைவ சமயத்தின் தவப்பயனே சிவனிடம் மாறாத அன்பு உடையவரே, திருவாரூர் வேதியர் தலைவரே என்று போற்றிசைத்தார்கள். தியாகேசர் திருக்கோயிலை சுந்தரர் அடைந்தார். திருக்கோயிலின் திருவாயிலின் முன்னுள்ள தேவாசிரியன் என்ற மண்டபத்தை அடைந்தார். அம்மண்டபத்தில் கூடியிருக்கும் தேவர்களையும் அடியார்களையும் கண்டார். இந்த சிவனடியார்களுக்கெல்லாம் என்னை அடியவனாக செய்யும் நாள் எந்த நாளோ என்று எண்ணி சுந்தரர் இறைவனின் திருவடிகளை துதித்தார். திருக்கோயிலுக்குள் நுழைந்தார். எண்ணிலா புகழ் மாலைகளை கொண்டு பரமனை போற்றி புகழ்ந்தார். திருவாரூர் பெருமான் அடியார்களின் பெருமையை தம்முடைய திருவாக்கினாலேயே சுந்தரருக்கு அருளினார். சிவனடியார்கள் பெருமையினால் எம்மை போன்றவர்கள் பேணும் இயல்பால் எம்மை தமக்கே உரிமையாய் பெற்றவர்கள் எம்மை ஒன்றி நின்றதால் உலகத்தை வென்றவர். அதனால் பின்னால் வர இருக்கின்ற குற்றங்கள் ஏதும் இல்லாதவர்கள், மற்றவர்கள் யாரும் கடைபிடிக்க முடியாத உயர்ந்த நிலையில் நிற்பவர்கள், அன்பு நிறைந்த உள்ளத்தை உடையவர்களாதனால் இன்பத்தையே அனுபவிப்பார்கள். இம்மை மறுமைகளை கடந்து நிற்பவர்கள். இத்தகைய அடியார்களை நீ சேர்வாயாக என்று சுந்தரர் உள்ளம் விரும்பியதை பெருமான் சொல்லி அருளினார். பெருமானே, குற்றமில்லாத வழியை நான் இங்கு அடைந்து கடை தேறினேன் என்று பெருமானை வணங்கி பேரின்பம் அடைந்தார் சுந்தரர். அப்போது இறைவர், சுந்தரனே, விதிப்படி நீ அடியார்களை வணங்கி குற்றமில்லாத உண்மை தன்மையால் சொல்மாலை பாடுக என்று பணிந்தருளினார். அதை கேட்ட சுந்தரர், அடியார்களை பாடுவது என்னால் எவ்வாறு இயலும்? எனக்கு என்ன தகுதியுள்ளது? எப்படி பாடுவது? அவர்களை பாடும் தன்மையை எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று ஆரூர் பெருமானின் அடியினை தொழுதார். உமை அம்மையை ஒரு பாகத்தில் கொண்ட இறைவர் உலகம் துன்பத்தில் இருந்து விடுபட்டு உயர்வு அடையும்படி தம் திருவாயால் தில்லைவாழ் அந்தனர் தம் அடியார்க்கும் அடியேன் என எடுத்து துதித்து புகழ்மாலை பாடுவாயாக என்று அருள் செய்தார். சிவபெருமானின் அடியார்கள் மகிழ்ச்சி அடைய சுந்தரர் அடியார் திருக்கூட்டத்தில் சென்று சேர்ந்தார். திருத்தொண்டர் தொகை என்னும் திருப்பதிகம் பாடி சுந்தரர் இறைவனையும் மகிழ்வித்து தாமும் மகிழ்ந்தார். இது வரைக்கும் நம்ம முடிப்போம். இதுக்கு அடுத்து வரப்போகிற பகுதியை பார்ப்போம். அழகான சுந்தரருக்கும் பறவை நாச்சியாருக்கும் திருமணம் முடித்து சிவபெருமான் சுந்தரர் வீதி வழியே திருவாரூர் பெருமானை சேவிக்கிறாரு. அப்போ சேவிக்கும்போது அடியார்களெல்லாம் நம்ம பாடி துதிக்கணுமே, எப்படி பாடுறது அப்படின்னு நினைக்கும்போது அவருடைய எண்ணத்தை புரிஞ்சு அதுக்காக தானே கைலாயத்திலேருந்து வர வச்சதே. அடியார்கள்லாம் நம்மளை இப்படி பாடுறாங்க, அடியார்களுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி தொண்டு ஆற்றணும்னு தான் சுந்தரமூர்த்தி நாயனாரை பூலோகத்துக்கு கொண்டு வந்தார். அதை எண்ணும்படி அவருக்கு வச்சுட்டாரு. அப்போ சிவபெருமான் கட்டளை இடுறார். ஆரூரார் சொல்கிறார், நீ அடியார்களை பாடு. அடியார்களை பாடுற தகுதி எனக்கு இருக்குதா? நீங்களே எனக்கு அந்த தகுதியை கொடுங்க அப்படின்னோடனே, தெல்லைவாழ் அந்தனர் தம் அடியார்க்கும் அடியேன்னு சொல்லி பாடுப்பா அப்படின்னுட்டு அடி எடுத்து கொடுக்குறாரு. சுந்தரமூர்த்தி நாயனாரும் பாடி தொண்டர்களுடைய திருத்தொண்டர் தொகையை பாடி அவங்கள மகிழ்ச்சி அடைய வைக்கிறாரு. அவர்களோட ஒருவராக இவர் கலந்துடுறாரு. இது வரைக்கும் நம்ம இந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாறை கேட்டோம். அடுத்த பதிவில் சந்திப்போம். இந்த பதிவை அனைவரும் கேட்டு நல்ல ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்து நல்ல ஆதரவு கொடுக்குறவங்க அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கம். ஓம் நமச்சிவாய். நல்லதே நடக்கும், எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி.
நம்பி ஆரூரன் திருவடிகளே போற்றி போற்றி. தம்பிரான் தோழன் திருவடிகளே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாய.